السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد صلى الله عليه وسلم وآله وأصحابه أجمعين. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. صدق الله مولانا العظيم. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். நம்முடைய நாயகம் சர்தாரி ஆலம் ஷஃபீஉல் முத்னிபீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை நம்பிக்கை மாறாத பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நாதாக்கள், வலிமார்கள், இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நீங்காமல் உண்டாகட்டுமாக. கிருபையாளன் அல்லாஹ் தஆலா புனிதம் நிறைந்த இந்த ஜும்ஆவினுடைய நன்னாளில் என்ன நன்மைகளை நாடி நாம் இங்கே அமர்ந்திருக்கின்றோமோ அந்த நன்மைகளை பரிபூர்ணமாக சம்பூர்ணமாக அடைய பெற்ற நல்ல மக்கள் கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை எல்லாம் சேர்த்து நல்ல அருள்பாலிப்பானார். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தினம் 79வது சுதந்திர தினம். இந்திய நாடு முழுவதும் உலகமெல்லாம் வாழுகின்ற இந்தியர்கள் வாழுகின்ற இடங்களில் எல்லாம் கொண்டாடப்பட்டுக் கொண்டிருக்கின்ற நல்ல ஒரு நேரத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். 79வது ஆண்டுகளை சுதந்திரமாக கொண்டாடுகின்ற இந்த நாளில் நம்முடைய சிந்தனைகளில் நாம் சில செய்திகளை இன்று மகாவினுடைய வழியாக நாம் நம்முடைய உள்ளத்தில் அழுத்தமாக சில செய்திகளை நாம் அறிந்து கொள்ள, பதிந்து வைத்துக் கொள்ள கடமை கொண்டிருக்கின்றோம். அதன் பின்னணியில் அல்லாஹ்விடத்தில் நாம் அதிகம் இருகர வேண்டி துஆ செய்யவும் நாம் கடமை கொண்டிருக்கின்றோம். நமக்கு தரப்பட்டிருக்கின்ற இந்த விடுதலை நம்முடைய முன்னோர்கள் அதை பெற்றுத் தருவதற்காக வேண்டி ஜாதிகளை, இனங்களை, மதங்களை, மொழிகளை எல்லாம் கடந்து இந்துக்கள், முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள், தலித்துகள், ஆதிவாசிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து மிகவும் சிரமப்பட்டு பல ஆண்டுகள் அதற்காக வேண்டி பல உயிர் தியாகங்களை செய்து இந்த நாட்டினுடைய விடுதலையை நமக்கு பெற்றுத் தந்திருக்கின்றார்கள். 1857 18வது நூற்றாண்டிலிருந்து தொடங்கி இந்த இந்தியா விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி பாடுபட்டவர்களில் நம்முடைய முன்னோர்கள் முஸ்லிம்கள் அதிகமானவர்கள். அதை நாம் சொல்லிக் கொள்வதில் நாம் பெருமைப்படுவது மாத்திரமல்ல, அதற்காக வேண்டி தன்னுடைய உடலாலும் பொருளாலும் உயிர் தியாகங்களையும் பொருள் தியாகங்களையும் செய்தவர்கள் எல்லாம் ஏடுகளில் வாசிக்கப்படுகின்றார்களே தவிர அவர்களுடைய வாழ்க்கையினுடைய நிலைகளை நம்முடைய சிந்தனைகளில் நாம் கொண்டு வந்து பாடுபட்டு பெற்ற அந்த விடுதலை சுதந்திரம் இன்றைக்கு எப்படி நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம், அதனுடைய பிரயோஜனத்தை நாம் எப்படி பெற்றுக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை ஒரு கணம் நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம்.
ஆங்கிலேயர்களுடைய ஏகாதிபத்தியத்தில் 90 நாடுகள் அடிமைப்பட்டு கிடந்தது. ஒரு நாடல்ல, 2 நாடல்ல, 90 நாடுகள் அடிமைப்பட்டு கிடந்தது. அதில் ஒன்று இந்தியா. அந்த 90 நாடுகளில் விடுதலையினுடைய முதல் சிந்தனையை இந்த உலகத்திற்கு முதலாக எடுத்து சொன்ன நாடு இந்தியா. இந்தியா என்கின்ற ஒரு நாடு விடுதலை பெற்ற ஒரு நாடாக, தனி சுதந்திரமான ஒரு நாடாக இருக்க வேண்டும் என்கின்ற அந்த சிந்தனையில் முதலாக மக்களுக்கு மத்தியில் அந்த சிந்தனைகளை எடுத்து சொன்னவர்கள் நம்முடைய முன்னோர்கள். 17வது நூற்றாண்டில், 18வது நூற்றாண்டில், 19வது நூற்றாண்டில் அந்த போராட்டங்கள் தொடர்ந்து நடைபெற்று 1947வது ஆண்டு நமக்கு சுதந்திரம் கிடைத்தது. அந்த சுதந்திரத்திற்காக வேண்டி கருத்து வேறுபாடுகளை கடந்து, இனங்களை, மொழிகளை கடந்து, வேற்றுமையில் ஒற்றுமை கண்டு அதற்காக வேண்டி எல்லா தியாகங்களையும் செய்து பெற்று தந்த அந்த சுதந்திரம், அந்த ஜனநாயக பண்பாடு இன்றைக்கு எப்படி அது கேள்விக்குறியாக்கப்பட்டு இருக்கின்றது என்பதற்கு சமீப காலமாக செய்தித்தாள்களை, நாடாளுமன்ற நிகழ்வுகளை பார்த்து கொண்டு வரக்கூடியவர்கள் நிதர்சனமாக நீங்கள் அறிவீர்கள். ஒரு நாடு பண்பட்ட ஒரு நாடாக, நிம்மதியான ஒரு நாடாக, திருப்தியுள்ள ஒரு நாடாக, முழுமையாக விடுதலை பெற்ற ஒரு நாடாக ஒரு நாடு திகழ வேண்டுமேயானால் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் அமைப்பு சட்டம், அந்த நாட்டில் வாழுகின்ற மக்களுக்கு தண்டுகின்ற ஆன்மீக சுதந்திரம், அந்த நாட்டில் இருக்கின்ற நீதிமன்றம், அந்த நாட்டில் செயல்படுகின்ற காவல்துறை எல்லாம் நேர்மையாக இருக்க வேண்டும். அப்படி ஒரு நேர்மையாக இருக்க வேண்டும் என்பதற்கு தான் நம்முடைய முன்னோர்கள் தங்களுடைய உடலாலும் பொருளாலும் உயிர் தியாகங்களால் எல்லாம் செய்து இந்த விடுதலையை நமக்கு பெற்று தந்தார்கள். பெற்று தந்ததற்கு பின்னால் காந்தி சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இந்த இந்தியா விடுதலை பெற்றிருக்கின்றது, பெற்றிருக்கின்ற இந்த நாட்டில் என்ன ஆட்சி இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன் தெரியுமா என்று உலக அரங்கில் பகிரங்கமாக அவர் சொன்ன வார்த்தை இன்றைக்கும் வரலாறுகளில் பொதிக்கப்பட்டிருக்கின்றது. நான் விரும்புகின்ற ஆட்சி எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? இஸ்லாத்தினுடைய வரலாற்றுகளில் இரண்டாவது கலீஃபாவாக இருக்கின்ற சய்யிதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சியை போன்ற ஒரு ஆட்சி இந்த மண்ணில் நிறுவ வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேன் என்று சொன்னார். யார் அந்த உமர்? நீதிக்கு பேர் போனவர்கள். யார் அந்த உமர்? நீதிக்கு பேர் போனவர்கள். இந்த இந்தியா என்கின்ற இந்த பண்பாட்டு மிகுந்த ஜனநாயக நாடு நேர்மையால், எல்லா நிலைகளிலும் உண்மையால், எல்லா நிலைகளிலும் நீதிக்கும் நேர்மைக்கும் கட்டுப்பட்டு வாழுகின்ற ஒரு நாடாக இந்த நாடு இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டவர்கள் நமக்குண்டான எல்லா தியாகங்களையும் செய்து விடுதலை பெற்று கொடுத்ததற்கு பின்னால் காந்தி அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை உலக அரங்கில் சொல்லுவாரேயானால் அந்த ஆட்சியினுடைய வழிமுறை நிறுவப்பட்டிருக்க வேண்டும். இந்த நிலைகள் எல்லாம், பண்பாடற்ற இந்த முறைகள் எல்லாம் அது உலகிலேயே கிள்ளி எறியப்பட்டிருக்க வேண்டும் என்பதை தான் காந்தி சொல்லுகின்ற அந்த வார்த்தை நமக்கு உணர்த்தி சொல்லுகின்றார். அது கவனிக்கப்படாமல் போனதன் காரணத்தினால் நேர்மையற்றவர்கள், அநியாயம் செய்யக்கூடியவர்கள், அராஜகம் செய்யக்கூடியவர்கள், ஊழல் லஞ்சங்களில் திளைத்து அந்த நேரத்தில் இருந்தவர்கள் எல்லாம் அந்த விடுதலையினுடைய வரலாறுகளில் வாசிப்பதற்கு தகுதியற்றவர்கள் எல்லாம் இன்றைக்கு அமர்ந்து கொண்டு இந்த இந்தியாவை ஒரு தேசமிக்க ஒரு மிகுந்த இந்த நாட்டை சிதறடித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை கடந்த காலங்களுடைய ஒவ்வொரு நிகழ்வுகள் நமக்கு உணர்த்தி சொல்லுகின்றன. முஸ்லிம்கள் அல்லது மக்கள் யாராக இருந்தால் அவர்களெல்லாம் எந்த விதமான குற்றங்களையும் செய்யாத பட்சத்திலேயே அவர்கள் மீது குற்றங்களை சுமத்தி அவர்களை ஓரம் கட்டி ஒரு பக்கமாக தன்னுடைய கொள்கைக்கு ஆதரவாக இல்லை என்கின்ற ஒரே காரணத்திற்காக வேண்டி இன்றைக்கு இந்தியாவில் இருக்கின்ற எல்லா கொள்கைகளும், எல்லா சிந்தனைகளும் ஓரம் கட்டப்பட்ட அவர்கள் மாத்திரம் முதன்மையாக அநியாயம் செய்யக்கூடியவர்கள் நிற்கின்றார்கள் என்று சொன்னால் காந்தி சொன்ன அந்த வாதத்தை இன்னும் இந்த மண்ணில் நிலைநாட்டப்பட வேண்டும் என்பது நமக்கு உணர்த்தி சொல்லுகின்றது. உமர் அவர்களுடைய ஆட்சி இந்த மண்ணில் வர வேண்டும். நீதியான ஒரு சிந்தனை வர வேண்டும், நேர்மையான ஒரு சிந்தனை வர வேண்டும். நம்முடைய முன்னோர்கள் யாரு தெரியுமா? எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? காந்தி ஒரு நேரத்திலே சொல்லி காட்டினார், என்னுடைய தோளில் 2 சிங்கங்கள் இருக்கின்றார்கள், என்னுடைய தோளில் 2 அலி சகோதரர்கள் இருக்கின்றார்கள், அவர்கள் இருக்கின்றவரை எனக்கு எந்த பயமும்
சகோதரர். இந்த 2 பேர்களையும் குறித்து சொன்னார். என்னுடைய தோளின் மீது 2 சிங்கங்கள் இருக்கின்றார்கள், அவர்கள் இருக்கின்றவரை எனக்கு எந்த பயமும் இல்லை என்று சொல்லி இந்த விடுதலைக்காக வேண்டி அவர் சுதந்திரமாக இந்த நாட்டில் போராடுகின்ற ஒரு சிந்தனையை பெற்றுத்தந்த அந்த 2 சகோதரர்கள் தன்னுடைய தோளில் அந்த சிங்கங்களாக இருக்கின்றார் என்று வர்ணித்து சொல்வாரே. ஆனால் நம்முடைய முன்னோர்கள் இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக வேண்டி எவ்வளவு தியாகங்களை செய்திருப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை அரங்கில் சொல்லப்படுகின்றது என்று சொன்னால் நம்முடைய முன்னோர்கள் எந்த அளவிற்கு தியாகம் செய்திருக்கின்றார். என்ன வரலாறுகளை நாம் வாசிக்க வேண்டும். உங்களுக்கு நான் சொல்வதெல்லாம் ஆழமாக அழுத்தமாக நான் சொல்ல வருவதெல்லாம் முன்னோர்களுடைய வரலாறுகளை நாம் வாசிக்க வேண்டும். அது ஆன்மீகமாக இருந்தாலும் சரி, அரசியலாக இருந்தாலும் சரி. இன்றைய குழந்தைகளுக்கு யாருக்கு தெரியும் முகமது அவரை பற்றி? முகமது அலி ஜின்னாவை பற்றி யாருக்கு தெரியும்? ஷவுகத் அலியை பற்றி யாருக்கு தெரியும்? ஹபீப் வள்ளலை பற்றி யாருக்கு தெரியும்? மாப்பிள்ளைமார்களை பற்றி, கேரளத்து மாப்பிள்ளைமார்கள் செய்த தியாகங்களை பற்றி யாருக்கு தெரியும்? வள்ளல் ஹபீபை பற்றி யாருக்கு தெரியும்? சுதந்திர போராட்டத்திற்காக வேண்டி ராணுவப்படை சுபாஷ் சந்திர போஸ் உருவாக்கிய போது அந்த ராணுவத்திற்காக வேண்டி அள்ளி அள்ளி நிதிகளை கொடுத்தார்கள் நம்முடைய முன்னோர்கள். யாருடைய வரலாறுகளை நாம் அறிந்து வைத்திருக்கின்றோம்? யார் யாருடைய வரலாறுகளையோ படித்துக் கொண்டு வருகின்றன, யார் யாருடைய பாடல்களையோ மரணம் செய்து வாசித்துக் கொண்டிருக்கின்ற, அதில் நாம் சிலாகித்து போய் நிற்கின்ற, அந்த இசைகளில் லயித்து போய் நிற்கின்ற நாம் நம்முடைய முன்னோர்களுடைய தியாக வரலாறுகளை மறந்ததன் காரணத்தினால், அதை நாம் வாசிக்க விட்டதன் காரணத்தினால், அதை நாம் சுவாசிக்க மறந்ததன் காரணத்தினால் இந்த சிரமங்களுக்கு நாம் ஆளாக்கப்பட்டிருக்கின்றோம். ஜனநாயகம் குழி தோண்டி புதைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. நீங்கள் கடந்த காலங்களில் இருக்கின்ற ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நீங்கள் தொட்டு தொட்டு பார்ப்பீர்களேயானால் அது எந்த நிகழ்வாக இருந்தாலும் அதில் 14 ஆண்டுகள் அல்லது 15 ஆண்டுகள் அல்லது 20 ஆண்டுகள் அல்லது 25 ஆண்டுகளை கடந்ததற்கு பின்னால் அந்த முஸ்லிம் கைது செய்யப்பட்டார், அவர் எந்த விதமான குற்றங்களையும் செய்யவில்லை என்று விடுவிக்கப்படுவார். ஒரு வார்த்தையில் விடுவித்து விடுவார்கள். அவருடைய கடந்த கால வாழ்க்கைக்கு யார் இந்த உலகத்தில் பதில் சொல்ல முடியும்? ஒவ்வொரு நிகழ்வுகளாக உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அத்துணை நிகழ்வுகளிலும் முஸ்லிம்கள் இந்த தியாகத்திற்காக வேண்டி, விடுதலைக்காக வேண்டி தங்களுடைய உடல், பொருள், ஆவி அனைத்தையும் தியாகம் செய்து வாழ்ந்த அந்த மக்களுடைய வரலாறுகளை நாம் வாசிக்க மறந்ததன் காரணத்தினால் அந்த நிலைகளில் இந்த சிரமங்களை இந்த துனியாவில் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். நீதித்துறையை தொடர்ந்து, நீதிமன்றத்தை தொடர்ந்து இன்றைக்கு தேர்தல் ஆணையம் மிகப்பெரிய தலைக்குடிவை சந்தித்துக் கொண்டிருக்கின்றது. அது ஒவ்வொரு இந்திய இந்திய மண்ணில் வாழுகிற ஒவ்வொரு இந்தியனுக்கும் அந்த தலைக்குடி. அது யாராக இருந்தாலும் சரி, ஒரு தேர்தல் ஆணையம் நடுநிலையாக செயல்பட்டு இருக்க வேண்டும். 65 லட்சம் வாக்காளர்களை அவர்கள் மிக இலகுவாக பட்டியலிருந்து நீக்கிவிட்டு அவர்கள் தேர்தலை சந்திக்கின்றார்கள் என்று சொன்னால், அந்த தேர்தல் நடந்து முடிந்து இருக்கின்றது என்று சொன்னால் இந்த அநியாயங்களுக்கு யார் பொறுப்பு? எதிர்கட்சி தலைவர் இறந்து போன வாக்காளர்களோடு சேர்ந்து தேநீர் அருந்தினேன் என்று பேட்டி கொடுக்கின்றார். தேர்தல் ஆணையத்தால் நீக்கப்பட்ட, மரணித்து விட்டார்கள், இறந்து விட்டார்கள் என்று நீக்கப்பட்ட அந்த வாக்காளர்கள் உயிர் பெற்று வந்திருக்கின்றார்கள். அவர்களோடு சேர்ந்து நான் தேநீர் அருந்துகின்றேன் என்று சொல்லுகின்றார் என்று சொன்னால் தேர்தல் ஆணையத்தினுடைய தலைகுனிவோ எந்த அளவிற்கு அது நின்று கொண்டிருக்கின்றது என்பதை ஒரு பக்கம் நாம் அதை ஏறெடுத்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இதுவெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக வேண்டி செய்த தியாகங்களை எல்லாம் ஏளனமாக, கேவலமாக இந்த உலகத்தில் சித்தரித்து காட்டுகின்ற நிகழ்வுகள் தான் அன்றாடம் ஒவ்வொரு நிலைகளிலும் நடந்து கொண்டிருக்கின்றன. மாப்பிள்ளையில போய் மார்கள் செய்திருக்கின்ற தியாகம் தெரியுமா? எந்த அளவிற்கு தெரியுமா? அவர்கள் ஒரு கூட்ஸ் வண்டியிலே பொருள்களை ஏற்றுகின்ற அந்த வண்டியிலே நிற்க முடியாமல் அத்துணை நபர்களையும் உள்ளே தள்ளி அடைத்து அங்கிருந்து அவர்கள் ஏற்றி அனுப்புகின்றார்கள். சேலம் ஜங்ஷனில் வந்ததற்கு பின்னால் ஒவ்வொருவர்களாக எடுத்து வெளியே போடுகின்ற பொழுது அத்துணை பேர்களும் தியாகம் நீர்த்தார்கள், உயிர் போனார்கள். அத்துணை பேர்களும் மரணித்து போனார்கள். ஒவ்வொரு தியாகங்களையும் நாம் வாசிக்க மறந்ததன் காரணத்தினால் இந்த நிலைகளுக்கு நாம் ஆளாக்கப்பட்டிருக்கின்றோம் என்று சொன்னால் அந்த வரலாறுகளை நீங்கள் வாசியுங்கள். விடுதலை போராட்டத்திற்காக வேண்டி, இந்த தியாகத்திற்காக வேண்டி இந்த மண்ணில் எத்தனை பேர்கள் போராடினார்கள், எத்தனை பேர்கள் உயிரை நீத்தார்கள், எத்தனை பேர்கள் பொருள்களை வாரி வாரி வழங்கினார்கள் என்கின்ற அந்த
நிலைகளை எல்லாம் நாம் ஒரு பக்கம் நாம் வாசிக்க மறந்ததன் காரணத்தினால் இப்படிப்பட்ட இடைநிலைகளுக்கு நாம் ஆளாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வினுடைய சன்னிதானத்தில் நபி அவர்கள் சொல்லுவார்கள், நாட்டை நேசிப்பது ஈமானின் ஒரு பகுதி என்பார். ஹுப்புல் வதன நிஸ்புல் ஈமான், இந்த நாட்டை நேசிப்பது, தான் வாழுகின்ற நாட்டை நேசிப்பது ஈமானின் ஒரு பகுதி என்பார். ஒரு மனிதன் யாருக்கும் எந்த நிலையிலும் தொல்லைகளை தரக்கூடாது. அதிலும் குறிப்பாக ஒரு முஸ்லிமாக இருக்கும் பட்சத்தில் தன்னுடைய கையாலோ நாவாலோ யாருக்கும் எந்த வகையிலும் தொந்தரவு தரக்கூடாது என்கின்ற ஒரு பண்பாடு மிக்க ஒரு வாழ்க்கை வழிமுறைகளை இந்த உலகத்திற்கு கற்றுக் கொடுத்த முஸ்லிம்களாகி முஸ்லிம்களாகி வாழுகின்ற நாம் இப்படிப்பட்ட அநியாயங்களை எல்லாம் நாம் ஒரு பக்கம் கேள்விப்படுகின்ற பொழுது அவர்களுக்கு அந்த நேர்மையை சொல்ல வேண்டிய, அந்த நேர்மையினுடைய சிந்தனைகளை எடுத்து சொல்ல வேண்டிய கடமை இந்தியாவில் வாழுகின்ற ஒவ்வொரு மனிதனுக்கும் வருகிறது. நபி அவர்கள் சொல்லுவார்கள், அல் முஸ்லிமு மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி. உண்மையான முஃமின் யாரு தெரியுமா? உண்மையான முஃமின் யாரு தெரியுமா? தன்னுடைய நாவாலும் கரத்தாலும் யாருக்கு எந்த விதமான துன்பங்களையும் தராமல் இருக்கின்றாரோ அவர்தான் உண்மையான முஃமின் என்ற பட்டியலில் நபி அவர்கள் அடையாளத்தை குறிப்பிட்டு சொல்லுவார்கள். ஆனால் இன்றைக்கு முஃமின்கள் எல்லாம் எந்த நிலைகளுக்கு அவர்கள் மக்களுக்கு மத்தியில் சித்தரிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதையும் நாம் ஒரு பக்கம் நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்திய ராணுவத்தினுடைய முதல் நிலைமை கட்டமைக்கப்படுகின்ற பொழுது, அதற்கு நிதி தாருங்கள் என்று சுபாஷ் சந்திர போஸ் சொல்லுகின்ற பொழுது, அந்த நிதியை அள்ளி கொடுத்த முன்னோர்கள் எத்தனை பேர்கள் தெரியுமா? 1 கோடி அல்ல, பல கோடிகளை அள்ளி கொடுத்தார்கள். ஒரு தங்கம் அல்ல, பல ஆயிரம் தங்கங்களை அள்ளி கொடுத்து அந்த ராணுவத்தினுடைய கட்டமைப்பை உருவாக்குவதற்கு அவர்கள் நிரந்தரமாக இருந்தார். அப்படிப்பட்ட வரலாறுகளை எல்லாம் நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு நாம் எடுத்து சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கின்றது. அதற்காக வேண்டி தனி நிகழ்வுகளை நாம் ஏற்படுத்த வேண்டும். அதற்காக வேண்டி தனி நிகழ்ச்சிகளை ஏற்படுத்த வேண்டும். அதற்கென்று அந்த சிந்தனைகள் அவர்களுடைய உள்ளத்தில் உருவாக்குகின்ற வகையிலே அந்த செய்திகள் எல்லாம் அவர்களுக்கு எடுத்து சொல்லப்பட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தினுடைய சிந்தனைகளை, உங்களுடைய சிந்தனைகளை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை தான் இந்த ஜும்ஆவினுடைய வழியாக உங்களுக்கு நாம் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். வரலாறுகளை வாசியுங்கள். அது கலீஃபாவாக இருந்தாலும் சரி, நபிமார்களுடைய வரலாறாக இருந்தாலும் சரி, வலிமார்களுடைய வரலாறாக இருந்தாலும் சரி, அரசியல் அமைப்பினுடைய சிந்தனையினுடைய எந்த வரலாற்றினுடைய நிகழ்வாக இருந்தாலும் எல்லா வரலாறுகளையும் வாசியுங்கள், படியுங்கள். நீங்கள் படிக்கின்ற பொழுதுதான் நான் சொல்வதை விட, நீங்கள் அமர்ந்து கேட்பதை விட அந்த வரலாற்றினுடைய தெளிவான உண்மைகள் உங்களுக்கு விளங்கும். அந்த வரலாற்றினுடைய தெளிவான சிந்தனைகள் உங்களுக்கு விளங்கும். தேசிய கொடியை வடிவமைத்து கொடுத்தது சுரையா என்கின்ற பெண் என்று சொல்லுகின்றோம். அவர்தான் முதலாக அந்த தேசிய கொடியினுடைய கலர்களை வடிவமைத்து கொடுத்தார் என்று பேசுகின்றோம். அதன் பின்னணியில் எவ்வளவு விஷயங்கள் இந்த துனியாவில் சொல்லப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. யார் அதை குறித்து பேசுவார்? அடுத்த தலைமுறைக்கு எடுத்து சொல்வது யார் இந்த உலகத்தில்? அப்படிப்பட்ட நிகழ்வுகளை நாம் ஏற்படுத்த வேண்டும். அந்த நிகழ்வுகளின் மூலமாக நம்முடைய எதிர்கால சிந்தனைகளுக்கு இந்த வரலாறுகள் எல்லாம் போய் சேருகின்ற வகையிலே நம்முடைய செய்திகளை நாம் எடுத்து சொல்ல வேண்டும். மாவீரர் திப்பு சுல்தான், அந்த வரலாறை எத்தனை பேர் நாம் படித்திருக்கின்றோம்? மாவீரர் திப்பு சுல்தானுடைய வரலாறை எத்தனை பேர் நாம் படித்திருக்கின்றோம்? அவர் ஆன்மீகத்தில் சிறந்தவர், அரசியலில் சிறந்தவர், வீரத்தில் சிறந்தவர். ஒரு மஸ்ஜிது திறப்பு விழா, மஸ்ஜிது திறப்பு விழாவிற்காக வேண்டி தயாராக இருந்து கொண்டிருக்கின்றது. எல்லோரும் அந்த அமருகின்றார்கள். எல்லோரும் அந்த அமர்ந்ததற்கு பின்னால் ஒரு சிந்தனை அங்கு எடுத்து சொல்லப்படுகின்றது. இன்றைய காலை துணையினுடைய தஹஜ்ஜுத் தொழுகை யாரு தொழுதாரோ அவர்தான் பள்ளியை திறந்து வைக்க வேண்டும் என்று சொல்லப்படுகின்றது. யாரும் எழுந்திருக்கவில்லை. திப்பு சுல்தான் எழுந்தார், பள்ளியை திறப்பதற்கு தயாரானார். அதிகாலையினுடைய தஹஜ்ஜுத் தொழுகையை ஒரு போராட்ட வீரனாக இருக்கின்ற ஒருவர் எழுந்து அவர் தொழுத அந்த அதிகாலை தொழுகையினுடைய தன்னுடைய பணிகளை அவர் தூக்குகின்றார் என்று சொன்னால் அந்த பணியில் அல்லாஹ் அவருக்கு வெற்றியை கொடுத்தார். இன்றைக்கு எத்தனை பேர் நாம் தஹஜ்ஜுத் தொழுகின்றோம்? எத்தனை பேர் சுபஹ் தொழுகையில் நாம் பங்கெடுத்துக் கொள்ளுகின்றோம்? எத்தனை பேர் விடுபட்டு போன அந்த தொழுகையை மீண்டும் நாம் எடுத்து தொழுகின்றோம்? அந்த சிந்தனை எத்தனை பேருக்கு இருக்கின்றது? நம்முடைய ஆன்மீகமாக இருந்தாலும் அரசியலாக இருந்தாலும் நேர்மையாக இருக்க வேண்டும் என்கிற அந்த கட்டமைப்பில் நம்முடைய முன்னோர்கள் பாடுபட்டார்கள், வெற்றி பெற்று நமக்கு கொடுத்தார்கள். ஆனால் இன்றைக்கு அந்த வரலாற்றினுடைய நிகழ்வுகள் எல்லாம் அது
அது மாற்றி அமைக்கப்பட்டு அது வஞ்சகத்தாலும் அநியாயத்தாலும் அது சூழப்பட்டு இன்றைக்கு தலை குனிவுகளை ஒவ்வொரு துறைகளும் சந்தித்துக் கொண்டிருக்கின்றது என்று சொன்னால் இது தொடர்ந்து கொண்டு செல்லுமேயானால் அநியாயத்திற்கு எதிராக குரல் கொடுக்காமல் இருக்கின்ற ஒவ்வொரு மனிதனும் அநியாயத்திற்கு துணை போகக்கூடியவன் தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், இதா அமிலத்தில் ஹத்தியத்து, ஒரு தவறு நடக்கின்ற பொழுது நீங்கள் அந்த இடத்தில் அதை பார்த்து கொண்டு நீங்கள் சும்மா இருப்பீர்களேயானால் அந்த தவறுக்கு நீங்கள் துணை போகக்கூடியவர். மன் ரஆ மின்கும் முன்கரன் ஃபல்யுகையிர் பியதிஹி وإن لم يستطع فبلسانه وإن لم يستطع فبقلبه وذلك أضعف الإيمان. நபி அவர்கள் சொல்லுவார், உங்களுடைய கண்களுக்கு முன்னால் ஏதாவது அநியாயம் அக்கிரமம் நடக்கின்றது என்று சொன்னால் முதலில் உங்களுடைய கைகளால் அதை நீங்கள் தடுத்து நிறுத்த வேண்டும். فإن لم يستطع فبلسانه, உங்களுடைய கைகளால் அதை தடுத்து நிறுத்த முடியவில்லை என்று சொன்னால் உங்களுடைய நாவுகளால் அதை நீங்கள் தடுக்க வேண்டும். فإن لم يستطع فبلسانه, உங்களுடைய நாவுகளால் அதை தடுத்து நிறுத்த முடியவில்லை என்று சொன்னால் فبقلبه, கல்பால் அதை விட்டு நீங்கள் ஒதுங்கிக் கொள்ளுங்கள். அப்படி கல்பால் ஒதுங்குவது وذلك أضعف الإيمان, ஈமானின் கடைசி பலகீனமான தன்மை என்று நபி அவர்கள் குறிப்பிட்டு சொல்லுவார். அநியாயங்களை காணுகின்ற பொழுதும் அநியாயத்திற்கு எதிராக குரல் கொடுக்கின்ற அந்த நிலைகள் எல்லாம் ஈமானினுடைய உயர்ந்த படித்தரம் என்பதை ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த ஹதீஸினுடைய மறுபக்க கருத்து நமக்கு உணர்த்தி சொல்லுகின்றது. ஆதலால் இன்றைக்கு இந்தியாவினுடைய ஒவ்வொரு துறைகளும் பல நிலைகளில் தலைகுனிவுகளை சந்தித்துக் கொண்டு வருகின்ற இந்த சூழ்நிலைகளில் தேர்தல் ஆணையம் அதனுடைய பட்டியலில் சேர்ந்து விட்டது என்று மாறுகின்ற பொழுது நமக்கு மிகுந்த ஒரு கவலையை பெற்றுத் தருகின்றது. அதே நேரத்தில் அந்த வாக்களிப்பதற்கு தகுதியான அத்துணை மக்களையும் நீக்கிவிட்டு தனக்கு யாரெல்லாம் ஆதரவாக இருக்கின்றார்களோ அவர்களை மாத்திரம் சேர்த்துக் கொள்ளுகின்ற இந்த பண்பு அது இந்த நேரத்தில் மாத்திரமல்ல எக்காலத்திலும் இந்த மண்ணில் இருக்கக்கூடாது என்பதை தான் காந்தி சொன்ன அந்த வார்த்தை உணர்த்தி சொல்லுகின்றது. நான் ஒரு ஆட்சி வர வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன், அந்த ஆட்சி உமருடைய ஆட்சியாக இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றேன் என்று காந்தி சொன்ன அந்த வார்த்தைகளை மீண்டும் மீண்டும் நாம் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். நம்முடைய முன்னோர்கள் செய்திருக்கின்ற தியாகங்கள் கொஞ்ச நஞ்சம் அல்ல. நம்முடைய முன்னோர்கள் செய்திருக்கின்ற தியாகங்கள் அளப்பரிய தியாகங்கள். அவைகளை எல்லாம் நீங்கள் மீண்டும் மீண்டும் வாசிக்க வேண்டும் என்கின்ற அந்த சிந்தனைகளை இன்று ஜும்ஆவின் வழியாக உங்களுக்கு நாம் தருகின்றோம். நாம் மாத்திரமல்ல, எதிர்கால சந்ததிகளுக்கு அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை நாம் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். நம்முடைய முன்னோர்கள் எப்படி கஷ்டப்பட்டார், நம்முடைய முன்னோர்கள் எப்படி இந்த உலகத்திலே வாழ்ந்தார்கள், வேறு ஒன்றிலும் துவக்கவில்லை. இன்றைக்கு நாம் வாழுகின்ற இந்த மண்ணில் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு முன்னால் எப்படி வாழ்ந்து காட்டினார், அப்படி ஒரு சிந்தனை வந்தாலே நமக்கு போதும். நம்முடைய முன்னோர்கள் ஐங்கால தொழுகைகளை, தஹஜ்ஜுத் தொழுகைகளை, நஃபிலான வணக்க வழிபாடுகளை, இன்ன பிற அமல்களை அவர்கள் செய்வதில் எவ்வளவு ஆர்வமாக கண்ணியமாக அவர்கள் இருந்தார்கள். ஒரே அமைப்பிலே, ஒரே ஆடை முறையிலே, ஒரே சிந்தனையிலே, ஒரே செயலாக்கத்தில் அப்படிப்பட்ட அமல்களை அவர்கள் தொடர்ந்து செய்ததன் காரணத்தினால் இந்த மண்ணில் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பை நாம் பெற்றிருக்கின்றோம். அந்த அமைப்பு இந்த நிலைகளில் நமக்கு முன்னெடுத்து அது சொல்லப்படுகின்ற பொழுதுதான் அப்படிப்பட்ட செயல்பாடுகள் உருவாகும். சொல்லப்படாமல் போனதன் காரணத்தினால், அந்த சிந்தனையிலிருந்து நாம் பின்வாங்கியதன் காரணத்தினால் இன்றைக்கு பல நிலைகளில் நாம் சிரமங்களை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால், முன்னோர்களுடைய வரலாறுகளை வாசிக்க மறந்ததன் காரணத்தினால், சுவாசிக்க மறந்ததன் காரணத்தினால் இந்த சிரமங்களை எல்லாம் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். அதே நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் நாம் கையேந்தி துஆ செய்ய வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹாபாக்களுடைய வரலாறுகளை எல்லாம் நீங்கள் எடுத்து பார்ப்பீர்களேயானால் ஒவ்வொரு அநியாயத்தினுடைய சூழ்நிலைகளுக்கு, அவர்கள் சிக்கல்களுக்கு, சிரமங்களுக்கு ஆளாக்கப்படுகின்ற பொழுது அவர்கள் எடுத்துக்கொண்ட ஒரே ஆயுதம் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்வதுதான், அல்லாஹ்விடத்தில் எருகரமேந்தி துஆ செய்வதுதான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதிலே அமர்ந்திருக்கின்றார்கள். ஒரு யகூதி ஒரு குதிரையை பிடித்துக் கொண்டு வருகின்றார், இன்னொரு கையிலே ஒரு மனிதனை பிடித்துக் கொண்டு வருகின்றார். அந்த யகூதி நபியிடத்திலே சொன்னார், அல்லாஹ்வின் தூதரே, இந்த குதிரையை இவர் திருடி விட்டார் என்று தன்னுடைய கையிலே பிடித்துக் கொண்டு வருகின்ற அந்த குதிரையை குறித்து நபியிடத்திலே முறையிட்டார். ஆனால் யதார்த்தமான உண்மை என்னவென்று சொன்னால், அந்த குதிரை, அந்த ஒட்டகம் இந்த முஃமினுக்கு சொந்தமானது. இந்த முஃமினுக்கு சொந்தமானது. இந்த முஃமினுடைய கடத்தில் இருந்து அந்த ஒட்டகத்தை பிடுங்கி நபியுக்கு முன்னால் வருகின்ற பொழுது அந்த முஃமின் கூனி குறுகி போய் நிற்கின்ற பொழுது அவர் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார். அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார்.
அது எனக்கு சொந்தமான குதிரை, அது எனக்கு சொந்தமான குதிரை. ஆனால் இப்பொழுது அவர் அநியாயமாக என் மீது பழி சுமத்துகின்றார் என்று சொல்லுகின்ற பொழுது அல்லாஹ் வஹி அனுப்பினான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் வஹி அனுப்பினான். அந்த ஒட்டகம் இந்த முஃமினுக்கு சொந்தமானது என்று சொன்ன பொழுது ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வினுடைய வகையை முன்னிறுத்தி தீர்ப்பு கூறினார்கள் என்று வரலாறு நமக்கு எடுத்து சொல்லுகின்றது. அநியாயத்தினுடைய சூழ்நிலைகளுக்கும் அக்கிரமத்தினுடைய சூழ்நிலைகளுக்கும் வஞ்சகத்தினுடைய சூழ்நிலைகளுக்கெல்லாம் நாம் ஆளாக்கப்படுகின்ற நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் நாம் கையேந்து துஆ செய்ய வேண்டும். இந்த நிலைகள் மாற வேண்டும், அவர்களுக்கு நல்ல சிந்தனைகள் வர வேண்டும். இந்த மக்களுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்துகின்ற அந்த தன்மைகளில் இருந்தெல்லாம் மக்கள் நல்ல நிலைகளுக்கு அவர்கள் ஆளாக வேண்டும் என்கின்ற துஆக்களை அல்லாஹ்விடத்தில் அதிகம் நாம் துஆ செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட நல்ல ஒரு எதிர்கால வாழ்வை இந்த மண்ணில் அல்லாஹ் நமக்கு நசீபாக்கி தந்தல் புரிவானாக. நம்முடைய முன்னோர்கள் எந்த நல்ல எண்ணத்திற்காக வேண்டி நல்ல நியத்திற்காக வேண்டி விடுதலை பெற வேண்டும் என்று பாடுபட்டு அந்த விடுதலைகளை பெற்றுக் கொடுத்தார்களோ அதனுடைய சுவாச காற்றை முழுமையாக சுவாசிக்கின்ற நன்மக்களாக அல்லாஹ் நம்மையும் ஆக்கி வைத்தல் புரிவானாக. இந்த உலகத்தில் நாம் வாழும் காலமெல்லாம் இந்த துனியாவில் நாம் செய்யக்கூடிய எல்லா நல்ல அமல்களையும் நல்ல துஆக்களையும் நிறைவான முறையில் அல்லாஹ் கபூல் செய்தல் புரிவானாக. இந்த உலகத்தை விட்டு மரணிக்கின்ற பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கின்ற உன்னத கலிமாவை மனமகிழ்வோடு மொழிந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்கி தந்தல் புரிவானாக. நாளை வறுமையினால் ஆகிரத்தினுடைய அனைத்து அதாபுகள் வேதனைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கின்ற சுவர்க்கத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் நம்முடைய பெற்றோர்களுக்கும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் நம்முடைய வாரிசுகளுக்கும் நம்முடைய ஆசிரியர் பெருமக்களுக்கும் எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் நசீபாக்கி தந்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி.